குடிச்சது வேற தொண்டை கட்டிக்கிச்சுக்கா. நாளைக்கு போய் பார்கவிக்கு புடவை எடுத்துட்டு வந்துடலாம். பார்கவி, என்ன கலர் வேணும், என்ன பேட்டர்ன் வேணும்னு யோசிச்சு வச்சுக்கோ. நாளைக்கு போய் எடுத்துடலாம். நந்தினி, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜனனி சக்தி கல்யாணத்தப்போ நாமெல்லாம் சென்னைக்கு போய் ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் வந்து சேலை வாங்கிக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு. ஜனனி, உனக்கு நினைவு இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? அந்த முருங்கைக்காய் விஷயத்த ஜனனி வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டா. முத உனக்கும் அவருக்கு அங்கதானே முட்டிக்குச்சு. புடவை கடையிலயே வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அந்த தறியில கரெக்ட். கடை வேணாம், தறி கடைக்கு போலான்னு சொல்லும் போதுதான் ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு கோவம் இருந்தாலும் கண்ணு அப்படியே அப்படியே பொறுமையின் சிகரமா ஒரு நடிப்பு நடிச்சாரே அப்பா, மறக்க முடியாது. ஆனா ஜனனி எதுக்குமே யோசிக்காம அவ சாய்ஸ்லயே கரெக்டா நின்னா பாரு, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி உன் வீட்டு சூழல், உன் ஃபேமிலியில இருந்த சுதந்திரம், அதெல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருந்தது. இந்த பொண்ணு எப்படிடா இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழப்போகுதுன்னு நானும் நந்தினி ரேணுகா எவ்வளவு பயந்து பேசணும் தெரியுமா? ஏங்கா, அதெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. இரு சும்மா. ஆனா ஜனனி, நீ வந்து எங்க எல்லாரையும் மாத்துவேன்னு சத்தியமா நாங்க நினைச்சு பார்க்கல. நீ வராம இருந்திருந்தா நிச்சயமா இந்த குடும்பமும் நாங்களும் வேற விதமா போயிருப்போம். அக்கா, நாளைக்கு புடவை வாங்கறதுக்கு நாம மட்டும் தானே போறோம். அவர் முன் சீட்ல ஏறி உட்காந்துக்க போறாருக்கா. அதெல்லாம் வரமாட்டாரு, நான் பேசிக்கிறேன். இல்ல, எனக்கு என்னவோ தோணுது, என் மருமகளுக்கு நான் தான் சீல எடுப்பேன், அது எதுன்னு சென்டிமெண்டா பேசியாவது கூட வருவாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம 4 பேரும் ஒன்னா கிளம்புறத பார்த்தாலே அவருக்கு மூக்குல வேத்துரும். நிச்சயமா வருவாரு, வரத்தே நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, வந்ததான் வந்துட்டு போட்டுமே. நாம போய் சீலையை வாங்கிட்டு வந்துடலாம். ஐயப்ப நான் வரல, நாங்க வரல. எதுக்கு இப்படி பேசுறீங்க? சரி விடுங்க, அத காலையில பேசிக்கலாம். இப்பவே அதை நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜனனி, சாப்பிடு. நந்தினி, கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். அன்னைக்கு தர்ஷன் கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியக்கூடாதுன்னு பார்கவி உனக்கு தூரத்து சொந்தம், அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னேன். இப்பதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சே. இப்ப சொல்லுங்க, பார்கவி ஃபேமிலியில யாரு இருக்காங்க? அவளுக்கு யாரும் இல்லக்கா, அவளுக்கு நம்ம மட்டும்தான். அவ அம்மா பிறந்தப்பயே இறந்துட்டாங்க. அப்பா இருந்தாரு, தோ கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவரும் இறந்தாரு. அடிச்சு பிரச்சனையாக்கி ஹாஸ்பிட்டல்லாம் போய். அடிச்சா? என்னாச்சு? இல்ல, அவர் ஊர்ல பெரிய அடிதடி பிரச்சனை ஆயிடுச்சுக்கா, சொந்தக்காரங்களுக்கு நடுவுல. அதுல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு. அக்கா, இது நம்ம கடைக்கு போனா காலையில போவோமா இல்ல சாயந்தரம் போவோமா? நாம காலையிலேயே போயிருவோம். கொஞ்சம் வெள்ளனே எந்திரிக்கணும். ஜனனி, நாளைக்கு காலையில எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம எங்க கூட வரணும். வரமாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் எதுக்கு அப்படின்லாம் பேசக்கூடாது. சரிக்கா, நான் வரேன். சரி, சாப்பிடு.
இந்த ஒரு வாய் வாங்கிக்க, குழந்தைக்காக. ம், வாங்கிக்க. பார்கவி, நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக இல்ல. நீயும் எனக்கு மகதா. அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு உன் வாழ்க்கையில நீ ஃபீலே பண்ணாத. நான் உன்னை பெத்த அம்மாவா பாத்துக்கிறேன். இது சத்தியம், சரியா?